ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சூப்பரான ஒரு வீடியோ தான் எடுத்து வந்திருக்கேன். என்னன்னா நேற்று கமலஹாசன் அவர்களுடைய எபிசோட் எப்போயா முடியும், தூக்கம் வந்துருச்சியா, வாயில் கொட்டாவி வந்துகிட்டே இருக்கியா, இந்த தயவு செஞ்சு அதை முடிச்சு தொலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு கண்ணீர் விட்டு கதற அளவுக்கு அந்த எபிசோட் போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாஸ்க்கை வச்சு 1 மணி நேரம் போட்டு அறு அறுத்துட்டாங்க. ஆனால் அதில் ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா சனிக்கிழமை எபிசோடில் வந்து அர்ச்சனா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பேசிய அந்த பேச்சுக்கும் அவங்களோட அந்த கேமுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் வந்துட்டு பயங்கர மாதம் வந்து கிளாப்ஸ் பண்ணாங்க. அது வந்துட்டு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்துட்டு இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி எபிசோட் வரதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். பட் அங்கே வந்துட்டு அது வரல. காரணம், அதை எடிட் பண்ணி கட் பண்ணி வெளியே தூக்கி போட்டாங்க. இந்த சவுண்டு ஆடியன்ஸ்க்கு, அதாவது பார்க்குற வியூவர்ஸ்க்கு போகக்கூடாது அப்படின்ட்டு. அது பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக போச்சு. அவங்க வேணும்ட்டு பண்ண விஷயங்கள் எல்லாமே இங்கே வைரலாக போய் எல்லாருமே கலாய்ச்சி தள்ளினோடனே ஒரு பயம் வந்துருச்சு போல இருக்குது. டப்புன்னு இன்றைக்கி என்ன பண்ணாங்க, இன்றைக்கி அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தோடனே ஃபுல்லாக போட்டுறப்போ எப்போ ஆளுங்களை விடுங்களா சாமி அப்படின்ற மாதிரி வந்துட்டு பயந்து பண்ணாங்களான்னு தெரியல, எதுக்கோ ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க. இல்லைன்னா டிக்கெட்டு ஃபினாலேருந்து விஜயவர்மா அர்ச்சனா வந்து தூக்கிட்டாங்க இல்லையா, நாட் எலிஜிபிள் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஏன்னா கையில் வந்து துணி இல்லைனாலும் மனசுல கண்டிப்பாக வந்து இந்த சிவப்பு கலர் துணியை கட்டி வச்சுருப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கமலஹாசன் சொல்லும்போது எனக்கு ஒரு வருத்தம் முழுக்கில் வந்துச்சு. என்னென்னா கையில் மட்டும் சிவப்பு துணியை கட்டி கையை தூக்கிட்டா நீங்கள் நல்லா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உரிமை குரலுக்கு கரெக்ட் விஷயத்தை கொடுத்துருவீங்களா கமல் சார்? ஏன்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு கையில் வந்து சிவப்பு துணி கட்டி நின்னாங்க, ஒரு மண்ணும் இல்லை, மாறா வந்துட்டு சப்போர்ட் தான் பண்ணிங்க. இப்போ என்னமோ பெருசாக வந்து ஏதோ ஒரு நியாயஸ்தர் மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்ற மாதிரி கோவம் தான் வந்துச்சு. ஆனால் அவங்க அர்ச்சனா என்ன சொன்னாங்கன்னா, அவர் கேட்டதுக்கு நியாயம் இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அர்ச்சனா அழகாக என்ன சொன்னாங்கன்னா, சார் எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சார். என்ன அப்படின்னா, ஒரு இடத்துக்கு சும்மா போயிடக்கூடாது, போராடி போகணும், அப்போ தான் அது வந்து சிறப்பாக இருக்கும். அந்த விஷயத்தை வந்து எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காரு எங்கள் அப்பா. இதையும் நான் வந்துட்டு அப்படி தான் சார் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து நான் வந்துட்டு கொஞ்சம் போராடியே நான் போய்க்கிறேன் சார் அந்த ஃபினாலே வீக்குக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த ஷார்ட்கட் வேணாம் சார் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா கிளாப்ஸு விசிலுன்னு சொல்லிட்டு பயங்கர மாதம் வந்துட்டு இந்த சவுண்டு இருந்துச்சு. எல்லாருமே பயங்கர ஷாக். இன்னே அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி சவுண்டு வாங்கிட்டே இருக்கு, நம்மளும் என்னென்னமோ பண்ணுறோம், நம்மளுக்கு கிடைக்க மாட்டுது, அவங்களுக்கு மட்டும் கிடைக்காதுன்னு உள்ளே இருக்கிறவங்க வெளியில் வந்துட்டு அர்ச்சனா வந்து பிஆர் ஓட்ஸ் போடுறாங்க. சரி, அப்போ அந்த கை தட்டுறவங்களும் பிஆர் தானா, இன்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அர்ச்சனாவுக்கு வர ஓட்டில் பாதி ஓட்டு பிஆர் ஓட்டு, என்னென்னமோ வந்துட்டு உருட்டு ஓட்டுறாங்க. சரி, இப்போ ஆடியன்ஸ் லெவலில் வந்துட்டு கைத்தட்டல் வந்திருக்கு. இதுவும் இப்போ வந்து பிஆர் ஆடியன்ஸை வந்து விஜய் டிவியாக ஏற்பாடு பண்ணி கைத்தட்ட வச்சாங்களா? மக்களே தயவு செஞ்சு, அதாவது குறிப்பாக ஒரு சில பேர் உருட்டுறாங்க பாருங்கள், அவங்களுக்காக இந்த கேள்வி நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த கைத்தட்டல், விண்ணை பிளந்த கைத்தட்டல், அந்த அரங்கமே அதிர்ந்த கைத்தட்டலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையிலே வந்து அர்ச்சனாவோட ஃபேன்ஸ் பண்ண விஷயமா, இல்லை இதுவும் பிஆர் பண்ண வேலையா? மறக்காமல் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.